ஹலோ வியூவர்ஸ், வெரி குட் ஆஃப்டர்நூன். திஸ் இஸ் சென்னை கார் ட்ரைனர்ஸ். சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பல்லாவரம் மனகாபுத்தூர் ரோடு வழியாக கூப்பிட்டு போயிட்டு திரும்ப வந்து இந்த ரோட்டில் வந்து ஷார்ப் நேரோ ஸ்ட்ரீட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கொடைக்கானல், ஊட்டி இந்த மாதிரி ஒரு மலை பிரதேசத்துலலாம் நீங்கள் போய் வண்டியை ஓட்டும்போது உங்களுக்கு எப்படி ரோடு வந்து பார்த்தீங்கன்னா வளைஞ்சு பாம்பு மாதிரி வளைஞ்சு போகுமோ அந்த மாதிரி ஒரு நிறைய வளைவு உள்ள ஒரு ரோட்டில் தான் வந்து இன்றைக்கி ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இந்த ரோட்லலாம் ஓட்டும்போது என்ன சார் பண்ணணும், எப்படி சார் ஓட்டணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய ஸ்பீட் பிரேக்கர்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்கணும் எங்கெங்கே ஸ்பீட் பிரேக்கர் இருக்குதுன்னு. அதே மாதிரி ரோட்டில் லெஃப்ட் சைட்லேயே தான் நம்ம போகணும், ரைட் சைடில் நம்ம போயிடவே கூடாது. ஏன் போகக்கூடாதுன்னா, ஆப்போசிட்டில் வண்டி வரும், லெஃப்ட் இந்த சைடு அப்படியே போயிட்டே இருக்கலாம், ஆப்போசிட்டில் வண்டி வரும். ஸோ அதனால் ரைட் சைடில் நம்ம போயிடவே கூடாது. வண்டி வரலையே சார், நான் போய்க்கிறேனே, வண்டி வரும்போது நான் லெஃப்டில் வந்துக்கிறேனே, அந்த கதையெல்லாம் இருக்கக்கூடாது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போகணும் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே தான் நீங்கள் போயிட்டுருக்கணும். வண்டி வருது வரல அப்படிங்கிறத பற்றி யோசிக்கக்கூடாது. ரெண்டாவது, பின்னாடி இருந்து வண்டி ஓவர்டேக் பண்ணுறவங்க உங்களோட ரைட் சைடில் தான் ஓவர்டேக் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அவங்க ஓவர்டேக்கிங் பண்ணும்போதும் நம்ம ஸ்லோ பண்ணணும். ஏன்னா நம்மளை தாண்டி அவங்க போக நினைக்கும் போது நீங்கள் தான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். சார் அவர் பார்த்துக்கிட்டோம் சார், நான் மாடலில் போவேன் சார், நான் ஏன் சார் அவருக்கு ஸ்லோ பண்ணணும், இந்த மாதிரிலாம் வீமோதம்லாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. நம்ம ஸ்லோ பண்ணணும். அப்போ தான் வந்து அவர் உங்களை ஓவர்டேக் பண்ணி போனால் தான் நம்ம ஃப்ரீயாக போக முடியும். நீங்கள் வந்து அவர் எதாவது பண்ணிட்டு போட்டோம், நான் மாடலில் ஓட்டினே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஓட்டினே போனீங்கன்னா அவர் சைடில் ஒன்றுமே பண்ண மாட்டார். அழகாக உங்களை வந்து அற்புதமாக தேய்ப்பார், ஏகப்பட்ட கூடை போடுவார். அதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு ஃபியர் டென்ஷன் வரும். அதுக்கப்புறம் நம்ம வண்டியை தோடுறதுக்கு பயம் வரும். அதனால் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணணுங்கிறத எல்லாருமே மஸ்ட்டாக தெரிஞ்சுக்கோங்க. ஆரன் கொடுங்கோ, கண்டிப்பாக லெஃப்டில் இருங்கோ, வண்டி ஆப்போசிட்டில் வந்ததா, இந்த இடத்துல ஆரன் கொடுக்க வேண்டியது, இது ஒரு ஜங்ஷன், இந்த இடத்துல ஆரன் கொடுக்க வேண்டியது கொடுத்துடணும். ஸ்லோவாக மேனேஜ் பண்ணி போங்கோ. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஸ்லோவாக போய்க்கணும். என்ன இடத்துல மறுபடியும் பெண்டு வருது பாருங்கோ, பெண்டு வரும்போது ஆட்டோ வந்தார் பார்த்தீங்களா, நம்ம லைன்லேயே மெதுவாக திருப்புங்கோ, அவ்வளோதான். அழகாக சூப்பர். நம்ம லைன்லேயே திருப்பும் போது எவ்வளோ கேர்ஃபுல்லாக திருப்ப வேண்டியிருக்கு இல்லையா. ரைட்டில் இந்த ரோடு பார்த்தீங்கன்னா வளைஞ்சு தான் போகும், ஒரே ஸ்ட்ரெயிட் ரோடெலாம் கிடையாது. நம்ம நினைக்கலாம் ஸ்ட்ரெயிட் ரோடு தானே ஓட்டிடலான்னு. ஸ்லோவாக போங்க, நல்லா ஸ்லோ பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களோட லைனில் பசு போயின்னு இருக்கு. அது போனதுக்கப்புறம் தான் உங்கள் லைனை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். வெயிட் பண்ணுங்க, போகட்டும் ஸ்லோலி. அதேமாதிரி டிரைவிங்கில் வந்து ரொம்ப பொறுமை முக்கியம், அவசரப்படக்கூடாது. அந்த இடத்துல வந்து பெண்டாக இருக்கிறதுனால நம்ம வந்து ஓவர்டேக் பண்ணி போயிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்ம லைனை கரெக்டாக யூஸ் பண்ணி அந்த லைன்லேயே தான் ஓட்டிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வந்து டிரைவிங்கில் ரொம்ப முக்கியமான பேசிக் டிப்ஸு ட்ரிக்ஸு இது. ஸோ இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண கற்றுக்கணும். சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மல்டி டாஸ்க் உள்ள ரோட்டில் ஓட்ட வச்சேன். ரொம்ப சூப்பராக ஓட்டினார். பட் அதில் சில எரர்கள் லைட்டாக இருக்கிறது. அது என்னென்னங்கிறத நான் பார்த்து வச்சுருக்கேன். அதை சரி பண்ணிவிட்டு என்னோடய கைடன்ஸ் இல்லாமல் நான் வந்து ஒரு கெஸ்ட்டாக உட்காந்துட்டு இருந்தால் அவர் எப்படி என்னை கூப்பிட்டு போய் ட்ராப் பண்ணுவார். நான் வந்து முடிச்சூரில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நான் வந்து பம்மல் அனகாபுத்தூர் ரோடு வழியாக போரூரில் போய் இறங்கணும் அப்படின்னா பின்னாடி உட்காந்துருக்கிறேன். சார் என்னை கூட்டின்னு ட்ராப் பண்ணணும், எனக்கு எதுவுமே தெரியாது, டிரைவிங்கை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, என்னை கூட்டின்னு போய்ட்டு ட்ராப் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. அப்படி அவர் ட்ராப் பண்ணும்போது எப்படி சேஃபாக ஓடின்னு போய் நான் ட்ராப் பண்ணுவார் அடுத்தடுத்தா கொண்டு போட்டுட்டே இருக்கீங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். அது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ எனக்கு எதுவுமே தெரியாதுங்கும் போது நான் சொல்லவே மாட்டேனே, ரைட் போங்கோ, லெஃப்ட் போங்கோ, ஸ்லோ பண்ணுங்கிற வார்த்தை எதுவுமே நான் சொல்ல மாட்டேன். நான் பின்னாடி மேபி அவர் ஸ்மூத்தாக ஓட்ட ஆரம்பித்தாருன்னா நான் தூங்கிடுவேன், இல்லை கம்முன்னு உட்காந்துன்னு வருவேன், இல்லை பேப்பர் படிச்சுன்னு வருவேன். லைட்டாக லெஃப்டில் ஸ்லோவாக நீங்கள் ரைட்டை யூஸ் பண்ணோடனே அவர் லெஃப்டில் டூ வீலர் வந்தார், ஸ்லோவாக போங்க. ரைட்டில் உங்கள் ஏரியாவை நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது இன்னொருத்தர் அதை யூஸ் பண்ண ஆரம்பிப்பார், லெஃப்டில் உங்கள் லைட்டாக. அப்போ நம்ம இடத்துக்கு திரும்பி நம்ம வர முடியாது, அதையும் தெரிஞ்சுக்கணும். சொல்கிறேன் நான். அதாவது அந்த இடத்துல திரும்புறச்ச கொஞ்சம் நீங்கள் ரைட்டில் தள்ளி போயிட்டு இல்லைனோ, அப்போ லெஃப்டில் ஒரு டூ வீலர் ஏறிட்டார், திரும்ப நீங்கள் லெஃப்ட்டுக்கு வரும்போது அவர் அங்கே இருக்கார்.
அதனால் நம்ம லெஃப்ட்லேயே தான் போகணும். நம்ம இடத்த யாருக்கும் விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்ல வரேன். நம்மளோட லைன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கணும்னு வச்சுக்கோங்க. லெஃப்ட்டை தவிர வேறு எங்கேயுமே போகக்கூடாது. சூப்பர், அருமையான ரோடு. ரொம்ப அற்புதமாக சார் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. நிறைய விஷயங்கள் வந்து இன்றைக்கி இம்ப்ரூவ்மெண்ட்டு. ரெண்டாவது வந்து அடுத்தடுத்து எந்தெந்த இடத்துல வந்து லாக் ஆகிறாரு, எந்தெந்த இடத்துல இருந்து அவரை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கூப்பிட்டு வரணும் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப அற்புதமாக டிரைவிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்குது. சார் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் அண்ட் செமி ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் இது. ஸோ இப்போ வரைக்கும் சார் ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கிறது ஆட்டோமேட்டிக் மெத்தடில் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் அவர் ட்ரைவ் பண்ண போகிறது வந்து செமி ஆட்டோமேட்டிக்லேயும் ஓட்டுறதுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்குது, அதையும் கவனிக்கணும். ஸ்லோவாக, வெரி குட், நேராக போகணும். அடுத்தது ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது. ரோடு கலர்லேயே இருக்கும், தெரியாது, நம்ம தான் உற்று பார்க்கணும். எஸ், பார்த்தீங்களா, ரோடு கலர்லேயே இருக்கா. ஒன்று ஆப்போசிட்டில் ஏதாவது வண்டி வந்து குதிச்சு வந்ததுன்னா கண்டுபிடிக்கலாம் ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது அப்படின்னு. நம்ம பார்க்கணும் இல்லை நம்ம குதிச்சு போகணும். ஆமாம், அதேமாரி இந்த ரோட் சைடில் ஓட்டும் போது இந்த விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்கணும். எங்கெங்கே ரோடு பெண்டு வளையுது, எங்கெங்கே ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். கொஞ்சம் லைட்டாக ரைட் பேஸ் பண்ணி போங்க, கொஞ்சம் ரைட் பேஸ்டு. வெரி குட், எக்ஸலண்ட்டாக ஓட்டிகிட்டு இருக்கார் சார். அவருக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கைட் பண்ணி பக்காவாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இன்றைக்கி வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணியிருப்போம். ஸோ அந்த சைடே ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் கிட்டே ட்ராவல் பண்ணி வந்திருப்போம். ஸோ மறுபடியும் இந்த இடத்துல இருந்து போகிறோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பெரிய டவுன் இறங்கும். ஸோ இது வந்து கொடைக்கானலோட இது மாதிரி இருக்கும். ஹில் ஸ்டேஷன்லேருந்து வண்டியை கீழே இறக்குற மாதிரி இருக்கும். ஸ்லோவாக போங்க, லெஃப்ட்டில் வாங்க, லைட்டாக லெஃப்ட்டில் வாங்க. இறங்கும்போது பெண்டு லைட்டில் இறங்கும்போது லெஃப்ட்டில் பெண்டில் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி இறங்கும்போது நீங்கள் லெஃப்ட்டில் போங்க அப்படின்னு. அது மாதிரி இது அப்படி. இந்த ரோட்டில் போகவே முடியல, அதுனா இறங்கும்போது லெஃப்ட்டில் போங்க, அதுதாங்க போகணும், அதுதான் முக்கியம். லெஃப்ட்டு பேஸ் பண்ணியே போய்க்கோங்க, ஏன்னா அடுத்தடுத்த பெண்டு கொஞ்சம் லைட்டாக ரைட்டில். வெரி குட். ஸோ ஒரு அற்புதமான ஒரு விஷயம். ரொம்ப கிளியராக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நிறைய பெண்டெல்லாம் கடந்து வந்தாச்சு. ஒரு டாஸ்க்கை வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இடத்துல நம்ம லெஃப்ட்டு திரும்பணும். அந்த ஜங்ஷனில் போய் வச்சுட்டு நின்றுக்கோங்க, மெதுவாக போயிட்டு வெயிட் பண்ணி ரைட் சைடு லெஃப்ட் சைடு பார்த்துட்டு லெஃப்ட்டை ஓட்டி திரும்பணும். நம்ம ஸ்லோவாக போய்க்கோங்க. இந்த சைட்லேருந்து வண்டி வரும், பார்த்துக்கோங்க. மெதுவாக பிரேக் லைட்டாக டச் பண்ணணும். லெஃப்ட்டு திருப்பிக்கோங்க, காமிங்க. லெஃப்ட்டுக்கு நான் காமிச்சிடுங்க. முதல்ல உங்கள் வண்டிக்கு திருப்பி காமிச்சிடுங்க, இந்த பக்கம் போகணும் அப்படின்னு. திருப்பிடுங்க, நல்லா திருப்பிக்கோங்க. திருப்புங்க. ஓகே. ஃபஸ்ட்டு எப்போவுமே வண்டியோட டைரக்ஷனை திருப்பி வச்சுக்கணும். கொஞ்சமாவது திருப்பி வச்சுக்கிட்டு தான் மூவ் பண்ணணும். என்ன ஆகும்னா, நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கிட்டு சரி லாஸ்ட்டில் திருப்பலாம்லாம் திருப்ப முடியாது. அப்போ என்ன ஆகும், ரோடோட பாதியில் போய் திருப்புவீங்க. அப்போ கஷ்டமாயிடும். அந்த ஒரு டென்ஷனை நம்மளே உருவாக்குற மாதிரி ஒரு மூமெண்ட் வருவாங்க. அதுக்கு ஒரு மெத்தடு வந்து இருக்குது. என்ன மெத்தட்னா, நான் ஒரு கோடு போடுறேன், அந்த கோடு மேலேயே நடந்து வாங்க. ஸ்லோலி இருங்க, அதை போட்டோம் மெதுவாக. இருங்க போட்டோம், பயமுறுத்த வேண்டாம். இப்போ போகலாம். கொஞ்சம் நல்லா டிலே பண்ணிக்கணும் நம்ம இந்த மாதிரி டயத்துலலாம். ஓகே, குட். ஸோ அற்புதமான ஒரு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன். சூப்பராக வந்து ஓட்ட ஆரம்பிச்சிருக்காரு சார். எப்படி என்ஜாய் பண்ணி மல்டி டாஸ்க் ரோடில் சூப்பராக ஓட்டிகிட்டு வந்திருக்கார். ரொம்ப கஷ்டமான விஷயங்க. ஏன்னா நீங்கள் பார்க்குறதுக்கு வேணால் ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி தெரியும். நிஜமாக நீங்கள் வந்து அந்த ரோட்லலாம் ஒரு வாட்டி ஓட்டி பாருங்கள். நல்லா ஓட்டுறவங்களுக்கே ஒரு பெரிய ஜர்க்கு கொடுக்கக்கூடிய ஒரு ரோடு அது. ஸோ இந்த ரோட்டில் தான் வந்து அற்புதமாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். எங்கெல்லாம் ட்ரைவ் பண்ணால் கஷ்டமாக இருக்குமோ அந்த இடமா பார்த்து கூட்டுக்கு போய் சொல்லி கொடுக்கறது தான் சென்னை கார் ட்ரைனர்ஸோட வேலையே. ஏன்னா கஷ்டமான விஷயத்தெல்லாம் நாங்கள் இருக்கும்போதே சார் கற்றுக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 200 ஃபீட் ரோட்டில் ஓட்டுறது, ஜிஎஸ்டி ரோட்டில் ஓட்டுறது, இதெல்லாம் வந்து அவருக்கு வந்து ரொம்ப சிம்பிளாகிடும். இண்டிகேட்டர் போட்டிருக்காரு பாருங்க, ஸ்லோ பண்ணிட்டுருங்க. அதை கவனிக்கணும். ஸ்லோ பண்ணுங்க, ரைட்டில் லைட்டாக அதை நீங்கள் கவனிக்கணும் இல்லையா. லெஃப்ட்டில் வந்துடுங்க, லெஃப்ட்டில் வாங்க லைட்டாக. அதை நீங்கள் கவனிக்கணும் அந்த இடத்துல. சூப்பர். இந்த இடத்துல வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்ட வேண்டிய ஃப்ளோ. ஸோ ஆப்போசிட்டில் வர வெஹிக்கிளோட இண்டிகேட்டர்ஸையும் நம்ம கவனிக்கணும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும்.
ஏன்னா அவர் அங்கே இண்டிகேட்டர் போட்டு லைட் இந்த சைடு மூவ் ஆகி வந்தார். மூவ் ஆகி வரும்போது நம்ம இங்கேருந்து என்ன பண்ணணும்னா நம்ம வண்டியை ஸ்லோ பண்ணிக்கணும். அவர் மூவ் ஆகி அந்த சைடு போனதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக நம்ம லைனில் தான் போகணும். அவர் அங்கேருந்து வரும்போது நீங்கள் ரைட்டில் மூவ் ஆகிட்டு அவர் லெஃப்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் அவரை ஓவர்டேக் பண்ணி அப்புறம் லெஃப்ட்டுக்கு வர்றதுங்கிறது பண்ணக்கூடாது. காரணம் என்னென்னா நமக்கு பின்னாடி வரவர் என்ன பண்ணுவார்? எப்போவுமே டிரைவிங்கில் நமக்கு பின்னாடி வரவருக்கு நீங்கள் எந்த விதத்தில் தெரியப்படுத்துனீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும். சூப்பர். அந்த கேள்விக்கு நீங்கள் என்ன பதில் சொல்வீங்க? சார் அவர் திடீர்னு உள்ளே வந்துட்டார், அதனால் நான் ரைட்டில் வந்துட்டேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. போகலாம் மெதுவாக. சூப்பர், அற்புதம். ஸோ இந்த இடத்துல வந்து நிறைய பெண்டாக திரும்பி கூட்டு போயிட்டுருக்கேன். அந்த இடத்துல பார்த்தா ஒரே டிராஃபிக்காக இருந்தது, இந்த இடத்துல பார்த்தா ஒரே வளைவாக இருக்குது. இவர் என்ன தான் நினச்சிட்டு இருக்காருன்னு தெரியல. ஸ்லோவாக விட மாட்டேங்கிறாரு. லெஃப்டில் அழகாக அற்புதமாக போகும்போது காமிக்கணும். ரோடு எங்கே போகுதோ அங்கே காமிக்கணும். குட்டு. நேராக. சூப்பர். நிறைய விஷயங்கள் வந்து இன்றைக்கி ரொம்ப கிளியராக வந்து சார் கற்றுக்கிட்டு இருக்காரு. டிரைவிங் அப்படிங்கிறது வந்து லைஃப் டைம் ஸ்கில்லு. அதை வந்து எவ்வளோ அற்புதமாக நம்ம கற்றுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் கற்றுக்கணும். இங்கே போகலாம். சூப்பர். மேக்ஸிமம் லெஃப்ட்லேயே இருக்கணும். பெரிய ரோட்லலாம் ஸ்லோலி நேராக போகணும். ஸ்லோ பண்ணிடணும். ஸோ வியூவர்ஸ், உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சென்னை கார் ட்ரெயினர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. வேர்ல்டு வைடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாருக்கும் நம்ம சேனலோட லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அவங்க தெரிஞ்சுக்கின விஷயத்த நிறைய பேருக்கு அவங்க சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட டார்கெட், நம்மளோட விஷயம் என்ன அப்படின்னா ஆக்சிடெண்ட்டே இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்மளோட டார்கெட்டு. ஸோ அதை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ். பாய்.